ஆக்சுவலா அன்னைக்கு சண்டே மேம் வந்து எடுத்தாங்க எப்படி அப்படின்ட்டு. மீன்ஸ் நம்ம இப்ப யாரும் பைசா தரல அப்படின்னா நம்ம கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஏப்ரல்ல இருந்து ஒரு பேரண்ட் வந்து 3 மந்த்ஸா தரல. ஆனா ஏப்ரல்ல அவங்க ரீசன் சொன்னாங்க. கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம். நான் அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் நான் கேட்கவே இல்லை. பட் மேம் சொன்னாங்க அதை வந்து நம்ம கேட்க கூடாது, பட் பிளஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் ஒன்லி 2 டேஸ் தான் பிளஸ் பண்ணேன். சண்டே அண்ட் மண்டே அந்த ஃபேமிலி ஓகே. சம் ப்ராப்ளம் ஏன்னா எப்பவுமே அவங்க அப்படி இது லேட் பண்ணது கிடையாது. பட் 2 டேஸ் பிளஸ் பண்ண 3rd டே வித்தவுட் என்கிட்ட அவங்க ஒரு இதுன்னு சொல்லல. 3 மந்த்ஸ்க்கு சேர்த்து ஃபுல் மணி அவங்க இது பண்ணிட்டாங்க. அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப இதா இருந்துச்சு. ஆக்சுவலா இது ஒரு சின்ன சின்ன இதுக்கு நம்ம பார்கெயின் பண்ணுவோம். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எதுவுமே ஒரு நான் என்னுடைய இதுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாட்டும் ஒரு பொருள் வாங்கினா இப்போ 50 ரூபாய்க்கு நான் ஒரு 80 ருபீஸ் கொடுத்து வாங்கலாம். 100 ரூபாய் ஏன் கொடுத்து வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடியது. ஓரளவுக்கு அவங்களுக்கு 30 ருபீஸ் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஏன் நம்ம 50 ருபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா இப்போ நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கிடைக்கும். 2வது அபண்டன்களுக்கு நிறைய தரும், இன்வெஸ்ட்மெண்ட் தரும் அப்படின்னு சொல்லிடுற அந்த மைண்ட் செட் எனக்கு ரொம்ப அதை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்கிட்ட இருந்து போனாலும் எனக்கு இன்வெஸ்ட் நிறைய தரும் அப்படின்னு அதை என்னால உணர முடியுது. Okay, super ma'am. That's great. Thank you.